சென்னையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பெண்கள் வீட்டில் பிணமாக அழுகிய நிலையில் கிடந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை பகுதியில் உள்ள முத்து தெருவில் வசித்து வருபவர் சென்ராஜ். இனிப்பு கடை நடத்தி வரும் அவரது வீடு கடந்த 4 நாட்களாக பூட்டி கிடந்துள்ளது. காலையில் கடைக்கு செல்லும் சென்ராஜ் நள்ளிரவில் வீடு திரும்பி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் உரிமையாளர் ராஜபாதர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலீசார் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே பார்த்தபோது சென்ராஜின் மனைவி மற்றும் 3 மகள்கள் பிணமாக அழுகிய நிலையில் கிடந்தது தெரியவந்தது. 4 உடல்களையும் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கல்லூரியில் படித்து வந்த 2 மகள்கள், தாய் உட்பட 4 பெண்கள் வீட்டில் பிணமாக கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் கொலை செய்யப்பட்டார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்ராஜ் சார், உங்க வீட்டுல ஒரு நாத்து அடிக்குது, வெளியே சேர்த்து நாத்து அடிக்குது, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்ன. சரின்னு தலையாட்டின்னு உள்ள போனார். அவ்வளவுதான் நான் பார்த்தேன். மீதெல்லாம் கீழே கொடுத்தனக்காரர் பார்த்திருக்காங்க. வரல, இன்னும் வரல. வந்து போனவரே இன்னும் வரல. ஆனா ஸ்மெல் ஜாஸ்தி அடிக்கவே எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வந்தது. அப்புறம் தான் நான் 100க்கு போன்